Welcome to CAist. Last video நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து ஃபார்மேட்ஸ் அண்ட் நோட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அது போக இன்னொரு நோட்ஸ் மட்டும் இருக்குது, அந்த நோட்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் 2014. ஓகேங்களா? கம்பெனிஸ் ஆக்டில் ரூல்ஸ் 2014 டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ். அப்போ இது மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? ரிசர்வ்ஸ்லேருந்து. ஓகேங்களா? நார்மலி டிவிடெண்ட் வந்துட்டு கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுப்பாங்க. கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து இன்அடிக்குவேட்டாக இருந்துச்சுன்னா, கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து இன்அடிக்குவேட்டாக இருந்தால் மட்டும்தான் ரிசர்வ்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கு வந்து த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து த்ரீ கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். எனி ஒன்று இல்லை, மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, மேக்ஸிமம் டிவிடெண்ட் ரேட் cannot exceed லாஸ்ட் 3 ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஒன்றும் இல்லை, இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸோட டிவிடெண்ட் ரேட் இருக்குமா, அதுக்கான ஆவரேஜ் ரேட் இருக்கும். அதுக்கான ஆவரேஜ் ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ரேட் வந்துட்டு இப்போ இருக்கிற ரேட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 10% வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ரேட் வந்து 8%னா, அப்போது இது வந்து எக்ஸீட் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட டிவிடெண்ட் ரேட் வந்து எக்ஸீட் ஆயிருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. மேக்ஸிமமே 8% தான் இருக்கணும். அப்போது சப்போஸ் வந்து இந்த வருஷம் 7%னா அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? ஏன்னா ஆவரேஜ் லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ரேட் வந்து 8%, இந்த வருஷத்தோட 7%னா இப்போ கம்மியாக தானே இருக்குது. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் டிவிடெண்ட் ஷுட் பி பெய்ட் இன் த லாஸ்ட் 3 இயர்ஸ். அப்படிங்கிற இந்த 3 வருஷத்துலையும் டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்கணுங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நத்திங் பட் ஆவரேஜ் ரேட்டோட லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரேட்டோட கம்மியாக தான் இந்த வருஷத்தோட டிவிடெண்ட் ரேட் இருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் ஃப்ரம் ரிசர்வ் ஷுட் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டலுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து பெய்ட் அப் கேபிட்டல்னா பார்த்துருப்போம். பெய்ட் அப் கேபிட்டல்னா என்னது? பெய்ட் அப் கேபிட்டல்னா நத்திங் பட் ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் என்னதுன்னா, அக்குமுலேட்டட் ரிசர்வ்ஸ், அதாவது அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து தான் டிவிடெண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதெல்லாம் தான் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். அப்போ ஜென்ரல் ரிசர்வ்ஸ் வரும் அண்டு லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் மட்டும் இல்லை, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்ஸ். அப்போ அதெல்லாம் தான் இந்த இதில் இருந்து 10% எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? 10% எடுத்து பார்த்தா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்துட்டு எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு இதுதான் வித்ட்ராவல் பண்ணுற அமௌண்ட்டு. இது வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கணுங்கிறாங்க. வித்ட்ராவல் அமௌண்ட் ஷுட் பி லெஸ் தேன் த 10% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பேலன்ஸ் இன் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் ஆஃப்டர் வித்ட்ராவல் ஷுட் நாட் ஃபால் பிலோ 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். நத்திங் பட் இப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இருக்காங்களா, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அதில் இருந்து வித்ட்ராவல் அமௌண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட் வந்துட்டு 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது இந்த ஈக்விட்டி 15% ஆஃப் ஈக்விட்டி அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? திஸ் அமௌண்ட் ஷுட் நாட் ஃபால் பிலோ 15%, அதாவது திஸ் அமௌண்ட், இந்த அமௌண்ட் இருக்குங்களா, இந்த அமௌண்ட் வந்து ஷுட் நாட் ஃபால் பிலோ 15% ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா? அதுதான் சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட். சரி, illustration. ஓகேங்களா? Due to inadequacy of profits during the year ended 31st March 2022, XYZ Limited proposes to declare dividend 10% of dividend. பாருங்க, propose to declare 10% of dividend. இது வந்து
10%. அப்போ இந்த ரேட் வந்து 10% கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இந்த வருஷத்தோட ரேட் வந்துட்டு 10% சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அவுட் ஆஃப் ஜென்ரல் ரிசர்வ்ஸ் from the following particulars ascertain the amount that can be utilized from general reserve. அதாவது அந்த கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ் ரூல்ஸ் 2014 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இதுதான் பெய்ட் அப் கேபிட்டல். இது வந்து ஜென்ரல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் வந்து ஃப்ரீ ரிசர்வ். இது வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸ். இது வந்து ஃப்ரீ ரிசர்வ் இல்லை. ரீவேல்யூஷன் ரிசர்வ் வந்து ஃப்ரீ ரிசர்வ் இல்லை. இது வந்து கரண்ட் இயர் ப்ராஃபிட், ஆவரேஜ் ரேட் ஆஃப் லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, ஆவரேஜ் ரேட். ஓகேங்களா, இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதுதான் கொஸ்டின். இப்போ இதுலேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா, கரண்ட் இயர் நெட் ப்ராஃபிட். இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? நெட் ப்ராஃபிட் வந்து 3 lakhs. இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து 3 lakhs. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா, லெஸ் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்? 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது 17,50,000க்கு 9%. ஓகேங்களா, அப்போது 9% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, நத்திங் பட் 17,50,000 இன்ட்டு 9%. கால்குலேட்டரில் போட்டோம்னா 17,50,000 இன்ட்டு 9% போட்டோம்னா 1,57,500. ஓகேங்களா, இப்போ மைனஸ் பண்ணோம்னா 1,42,500. இது என்னதுன்னா இதுதான் பேலன்ஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ இவ பார்க்கணும். இப்போ என்னதுன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட டிவிடெண்ட். ஓகேங்களா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 80 lakhs இருக்குது. 80 lakhsக்கு எவ்வளோ % டிவிடெண்ட்? 10% டிவிடெண்ட். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 80 lakhs இருக்குது. அதுக்கு வந்து 10% டிவிடெண்ட். அதுக்கு வந்துட்டு நம்ம 10% டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 10% டிவிடெண்ட். ஓகேங்களா, அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 80 lakhs, அதுக்கு வந்து 10% கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, நத்திங் பட் 8 lakhs. மைனஸ் பண்ணோம்னா இப்போ 1,42,000 மைனஸ் 8 lakhsனா 6,57,500. இதுதான் நம்ம டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ் கொடுக்க போகிறோம். டிவிடெண்ட் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ். இப்போ இதுதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம கொடுக்கணும். இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஆனால் இது வந்து கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த அமௌண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒரு நிமிஷம் இங்கே போடுறேன். கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சார்ட் மாதிரியே போயிடலாம். சார்ட் மாதிரியே போட்டுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறாங்க. லாஸ்ட் இயர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்னது? இங்கே வந்து 12% சொல்லி தந்திருக்காங்க. ஓகேங்களா, 12% சொல்லி தந்திருக்காங்க. இது வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸோட ஆவரேஜ் ரேட்டு. இந்த வருஷத்தோட ரேட் என்னது? இந்த வருஷத்தோட ரேட் வந்து 10%. இந்த வருஷத்தோட ரேட் வந்து 10%. ஓகேங்களா, அப்போ கரண்ட் இயர் வந்துட்டு 10%. அப்போ 10% இஸ் லெஸ் தேன் 12%. therefore satisfied. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து satisfied. ஓகேங்களா,
ஓகே, இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன். இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் கண்டிஷன் என்னது? மேக்ஸிமம் அமௌண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் should not exceed 10% of paid up capital plus free reserves. 10% of paid up capital plus free reservesங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 10% of paid up capitalனா என்னது? paid up capitalனா இதெல்லாம் தான் paid up capital. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் பெய்ட் அப் கேபிட்டல். ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் இங்கே ஜென்ரல் ரிசர்வ்ஸ் மட்டும். அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 17,50,000 ப்ளஸ் 80 lakhs ப்ளஸ் 25 lakhs பண்ணோம்னா 1,22,50,000 வருது. இதுக்கு 10% போட்டோம்னா 12,25,000 வரும். ஓகேங்களா? 12,25,000 வரும். இப்போ நத்திங் பட் 1,22,50,000க்கு 10% போடுறோம். 10% போட்டோம்னா 12,25,000 வருது. இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட் கேன் பி வித்ட்ரான் ஆஸ் பர் செகண்ட் கண்டிஷன். நம்ம வித்ட்ரா பண்ணுறது ஜஸ்ட் 6,50,000 தான் வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். ஓகேங்களா? செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். லாஸ்ட் கண்டிஷன், இதுதான் லாஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? லாஸ்ட் கண்டிஷன் வந்து ஃப்ரீ ரிசர்வ்ஸோட பேலன்ஸ் ஆஃப்டர் வித்ட்ராவல் should not fall below 15% of paid up capitalங்கிறாங்க. should not fall below 15% of paid up capitalங்கிறாங்க. நத்திங் பட் இப்போ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எவ்வளவு? ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னால் இந்த ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் ஃப்ரீ ரிசர்வ் இப்போதைக்கு. அப்போ இந்த 25 lakhs தான் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். இப்போ 25 lakhs தான் ஃப்ரீ ரிசர்வ்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் வந்துட்டு பேலன்ஸாக இருக்கணுங்கிறாங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணால் எவ்வளவு? இப்போ 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து இப்போ நம்ம ஃப்ரீ ரிசர்வ்ஸ் கூட மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும்னு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் எவ்வளோ வித்ட்ரா பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். லெஸ் 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல். ஓகேங்களா? எவ்வளோ? 15% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல்னா 17,50,000 ப்ளஸ் 80,000 மட்டும் தான். அப்போ 17,50,000 ப்ளஸ் 80 lakhs. ஓகேங்களா? 17,50,000 ப்ளஸ் 80 lakhsனா 97 lakh. இந்த ரெண்டையும் சேர்த்துனோம்னா 97,50,000. ஓகேங்களா? நத்திங் பட் 97,50,000 இன்ட்டு 15% போடுறோம். அப்போ இன்ட்டு 15% போட்டோம்னா 14 lakh, அதாவது 14,62,500 தான் பேலன்ஸாக நிற்கணும் ஆஃப்டர் வித்ட்ராவல். ஓகேங்களா? அப்போ இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு நம்ம மேக்ஸிமமாக வித்ட்ரா பண்ணணும்னு தெரிஞ்சிடும். மேக்ஸிமமாக தேர்ட் கண்டிஷன் படி 10,37,500 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் நாம வித்ட்ரா பண்ணுறது ஜஸ்ட் 6,57,500 தான் வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ 6,57,500 கேன் பி வித்ட்ரான் அவுட் ஆஃப் ரிசர்வ்ஸ் ஆஸ் பர் 3 conditions ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ரூல்ஸ் 2014. அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்ஸு நோட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் இமெயில் பண்ணுங்கள். அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.